ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினாலே இந்த விடிலை தேடி நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். இயேசு உயிர்த்தெழுந்த பின்பு நடக்கக்கூடிய சம்பவங்களை நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். அதன் மூலமாக நாம் சில காரியங்களை கற்றுக்கொண்டிருக்கிறோம். யோவான் 21வது அதிகாரத்தை ஏறக்குறைய வேர்ஸ் பை வேர்ஸாக நம்ம ஸ்டடி பண்ணிகிட்டு இருக்கோம். இன்றைக்கி ஒரு காரியத்தை இதுலேருந்து படிக்க போகிறோம். எதை குறித்து கற்றுக்கொள்ள போகிறேன் என்று சொன்னால், இன்றைக்கி நம்ம கிறிஸ்தவ உலகம் ஒரு சிலரை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுறதும், அதாவது ஒரு சில கிருபை தாளந்து இருக்கிறவங்களை நம்ம மிகவும் மேன்மையானவர்களாக பார்க்குறோம். அதே நேரம் மற்றவர்களை, அதாவது நாம் எதிர்பார்க்கிற தாளந்து கிருபை இல்லாதவர்களை நம்ம எப்படி பார்க்குறோன்னா கொஞ்சம் மட்டமாக பார்க்குறோம். அல்லது ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, கிறிஸ்துவ உலகத்தில் நமக்குள்ளே ஒரு எண்ணம் இருக்குது. இவர் பெரிய ஊழியக்காரர், இவர் சின்ன ஊழியக்காரர். இவர் ரொம்ப திறமை வாய்ந்த ஊழியக்காரர், இவர் திறமை இல்லாத ஊழியக்காரர். ஊழியக்காரர் மட்டும் இல்லை, கிறிஸ்தவர்களுக்குள்ளேயே சகோதரர்களுக்குள்ளேயே எப்படி இருக்குன்னா, அந்த சகோதரருக்கு நிறைய கிருபை இருக்குது, அவர் ரொம்ப நல்ல இந்த மாதிரி காரியங்களை செய்வார், இந்த சகோதரர் ஓகேங்க அப்படின்னு சொல்லி யார்கிட்ட அதிகமாக கிருபை இருக்கிறதா நம்ம நினைக்கிறோமோ அவங்களோட சார்ந்து இருக்கிறதையும் அவங்களோட அடையாளப்படுத்திக்கிறதையும் நம்ம விரும்புகிறோம். இன்னும் கொஞ்சம் வெளியே அப்பட்டமாக சொல்ல போனோம் அப்படின்னா, இப்போ என் கூட இன்னொரு ஃபோட்டோ எடுத்துடுங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் எவ்வளோ விருப்பம் தெரிவிப்பீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் இது பிரபல ஊழியக்காரங்களாக தெரியக்கூடிய அறியப்பட்ட தேவ மனிதர்களோட ஒரு ஃபோட்டோ எடுத்துடுங்க அப்படின்னா, ஃபோட்டோ மட்டும் எடுக்க மாட்டீங்க, அடுத்த நாள் அதை டிபியாக வச்சுப்பீங்க, ஸ்டேட்டஸாக வச்சுப்பீங்க, எல்லாத்துக்கும் தெரிகிற மாதிரி. என்ன நம்ம அப்படி தான் ஆசைப்படுறோம்ல. ஆனால் வேதம் காண்பிக்கிற பாடம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. பாருங்களேன், நான் ஒரு காரியத்தை காமிக்கிறேங்க. யோவான் 21வது அதிகாரம் 7வது வசனத்தில் இந்த சம்பவம் நமக்கு ஏற்கனவே தெரியும், பல நாள் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம். இந்த போட்டில் இவங்க மீனை பிடிச்சிட்டாங்க, மீன் இல்லாமல் இருக்குது. இயேசு சொல்கிறாரு, கரையில் இருந்து வலது பக்கமாக வளைய போடுங்கிறாரு. போட்டாங்க, மீன் பிடிச்சாச்சு. பிடிச்ச உடனே என்ன நடக்குது வாசிக்கிறேன் பாருங்களேன். 21வது அதிகாரம் யோவான் 7வது வசனம். ஆதலால் இயேசுவுக்கு அன்பாயிருந்த சீஷன் பேதுருவை பார்த்து அவர் கர்த்தர் என்றான். அவர் கர்த்தர் என்று சீமோன் பேதுரு கேட்டவுடனே தான் வஸ்திரம் இல்லாதவனாய் இருந்தபடியினால் தன் மேற்சட்டையை கட்டி கொண்டு கடலிலே குதித்தான். 8வது வசனம். மற்ற சீஷர்கள் கரைக்கு ஏறக்குறைய 200 முழ தூரத்தில் இருந்தபடியினால் படவில் இருந்து கொண்டே மீன்கள் உள்ள வலையை இழுத்து கொண்டு வந்தார்கள். நல்ல கவனிங்க, எல்லாரும் இயேசுவோட வாழ்ந்தவங்க தான், எல்லாரும் சீஷர்கள் தான். இப்போ முதல்ல யார் ரெகக்னைஸ் பண்ணா, த கிரேஸ் டு ரெகக்னைஸ், அதாவது அதை பார்த்த உடனே, இந்த வார்த்தையை சொல்லி இப்படி நடந்த உடனே எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி இவர் இயேசு தான் நம்ம கர்த்தர் அப்படின்னு சொல்கிறதுக்கு யாரால் முடிந்தது அப்படின்னா யோவானால் மட்டும்தான் முடிஞ்சது. ஆனால் சொன்ன உடனேயே இருக்கிற ட்ரெஸ்ஸை எடுத்து மாட்டிக்கிட்டு டமால்னு தண்ணியில் குதித்து நேராக அவரை நோக்கி ஓடக்கூடிய வெறித்தனம் யார்கிட்ட இருந்துச்சுன்னா பேதுருகிட்ட தான் இருந்துச்சு. இப்போ பேதுரு குதிச்சிட்டார் சார், அவன் மட்டும் முதல்ல போய் நல்ல பேர் வாங்கிறான், குதிக்கடா எல்லாரும் அப்படின்னு நேரம் குதிச்சா படகு நட்டாத்தில் நடுக்கடலில் நிற்கும். அப்புறம் யார் மீன் எடுத்துகிட்டு வரதுங்க? இப்போ மற்ற சீஷர்களுக்கு என்ன கிருபை இருந்துச்சுன்னா இருந்து இந்த மீனை கொண்டு போகிறது. அப்போ நல்லா கவனிங்க, 3 வகையான குரூப்பை பார்க்குறோம். ஒன்று, முதல் நபர் யோவான், அவருக்கு அறிந்து கொள்ளக்கூடிய கிருபை, இது இயேசு அப்படின்னு அவரால் கண்டுகொள்ள முடிந்தது. கண்டுகொண்ட உடனே ஏதோ த கிரேஸ் ஆஃப் ஆக்ஷன், செயலில் காட்டக்கூடிய, அடுத்து என்ன செய்யணும், அவரை போய் அடையணும் அப்படிங்கிற ஒரு கிருபை யாருக்கு இருந்துச்சு அப்படின்னா அது பேதுருவுக்கு இருந்துச்சு. சரி, இப்போ நல்ல பேர் வாங்குறதுக்கு நாம் உடனே நம்ம அங்கே போனால் தான் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி யோசிக்காமல், இவ்வளவு ஆண்டவரால் கிடைச்ச இந்த மீனை கரைக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ஆள் வேணுமே, இது ஆண்டவருடைய வார்த்தையினால் வந்த மீனாச்சின்னு சொல்லி அந்த போட்லேயே இருந்து அந்த மீன்களை கடைக்கு கொண்டு வரக்கூடிய கிருபை அந்த மற்ற சீஷர்களுக்கு இருந்தது. அதாவது என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வகையான கிருபை அல்லது ரோல் அவனவனுக்கு தகுந்தபடி பகிர்ந்து அளிக்கப்பட்டிருக்கிறது. இன்னொரு சம்பவத்தை சொல்கிறேன், உங்களுக்கு நல்லா புரியும். 20வது அதிகாரம், யோவான் 20வது அதிகாரம் 2வது வசனம். பின்னணி என்ன, மகதலேனா மரியாள் வந்து பார்க்குறாங்க, கல்லறையில் ஆள் இல்லை. ஸோ இயேசு உயிர் தெழுந்தாலுங்கிற செய்தியை போய் சீஷர்கள்ட்ட போய் சொல்கிறாங்க. அவங்க சொன்ன உடனே, அவங்க யார்கிட்ட போய் சொன்னாங்க, உடனே அவள் ஓடி சீமோன் பேதுருவிடத்திலும் இயேசுவுக்கு அன்பாயிருந்த மற்ற சீஷனிடத்திலும் இதை மாதிரி அவர் அங்கே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்ன உடனே என்ன நடக்குன்னா, அப்பொழுது பேதுருவும் மற்ற சீஷனும், பேசிக்காக அது யோவான், பேதுரும் யோவானும் கல்லறையினிடத்திற்கு போகும்படி புறப்பட்டு இருவரும் ஒருமித்து ஓடினார்கள். 2 பேரும் ஒன்றா தான் ஓடி வராங்க. நல்ல கவனிங்க, 2 பேருக்கும் ஒன்றா தான் செய்தி வந்துச்சு. இப்போ 2 பேரும் ஒன்றா தான் ஓடி வராங்க. ஆனால் ஓடி வந்ததுக்கு அப்புறம் என்ன நடக்குது, கொஞ்சம் கவனமாக வாசிச்சிங்க அப்படின்னா, பேதுருவை பார்க்கிலும் மற்ற சீஷன் துரிதமாய் ஓடி முந்தி கல்லறைக்கு வந்தானாமா. அப்போ ஓடுற கிருபை,
புரிகிறதுக்காக கிருபைங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறேன். இங்கே யார் நல்ல ஓட்டக்காரன், யார் நல்ல ஃபாஸ்ட்டாக ரன் பண்ணா அப்படின்னா, பேதுருவை விட வேகமாக ஓடி வந்தது யோவான். ஒல்லியாக இருந்தாரா குண்டாக இருந்தாரா அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க. ஆனால் வசனம் அவர் தான் ஓடி வந்தார்னு சொல்லுது. இப்போ வேகமாக ஓடி வந்துட்டார். வந்த ஆள் என்ன பண்ணார் பாருங்க, கல்லறிடத்துல வந்து குனிஞ்சு பார்த்தாரு, சீலை இருக்கிறத பார்த்தாரு. உள்ளே போனார்னா உள்ளே போகல. அவருக்கு பயம் இருந்துச்சா அது எனக்கு தெரியாது. ஆனால் உள்ளே போகல, வசனம் அப்படி தான் சொல்லுது. ஓடி வந்தார், எட்டி பார்த்தார், நின்றுட்டார். இப்போ நம்மால் யார், பேதுரு பின்னால் ஓடி வர்றார். சீமோன் பேதுரு அவனுக்கு பின்னே வந்து அவன் கல்லறைக்குள்ளே பிரவேசித்தான். ரொம்ப சிம்பிள். ஓடி வருவதற்கு ஒருத்தனால முடிஞ்சுது, கல்லறைக்குள்ளே போகிறதுக்கு இன்னொருத்தனால முடிஞ்சுது. பேதுரு கல்லறைக்குள்ளே போனதுக்கு அப்புறம் தான் யோவான் உள்ளே போனார். அதையும் தாண்டி வசனம் இப்படி வேற சொல்லுது. நான் டாக்டரினாக சொல்ல வரல, ஆனால் வசனத்தில் ஒரு வார்த்தை எப்படி வருதுன்னா, இப்படி வச்சுக்கலாமா, முதலில் ஓடி வந்தது யார் அப்படின்னா, டக்குன்னு யோவான் கை தூக்குவார், நான் தான் சார் அப்படிம்பாரு. சரி, ஓடி வந்த முதலில் கல்லறைக்குள் பிரவேசித்தது யாருன்னா பேதுரு, அது நானாக்கும் அப்படின்னு அவர் கை தூக்குவார். ஆனால் அடுத்து வசனம் சொல்லுது, முந்தி கல்லறையிடத்தில் வந்த மற்ற சீஷனும் உள்ளே பிரவேசித்து, ரெண்டாவதாக வந்தான், கண்டு விசுவாசித்தான் நீங்கள் எழுதியிருக்கு. பேதுரு விசுவாசிக்கல நீங்கள் எழுதலை, ஆனால் யோவான் விசுவாசித்தான் நீங்கள் எழுதியிருக்கு. இப்போ என் கேள்வி, இன்னொரு கேள்வி, சரிப்பா யார் முதல்ல விசுவாசிச்சது கையை தூக்கு அப்படின்னா, பேதுரு கையை தூக்கியிருப்பாருன்னு எனக்கு தெரியாது, ஏன்னா இங்கே இல்லை. ஆனால் யோவான் கையை தூக்கியிருப்பார், ஏன்னா இங்கே இருக்குது. அப்போ நல்லா கவனிங்க, ஒருவன் கண்டான் யோவான், ஒருவன் தண்ணிக்குள்ளே குதித்தான் பேதுரு, மற்றவர்கள் வலையை இழுத்துக்கிட்டு வந்தாங்க. இங்கே 2 பேரும் ஒன்றா ஓடி வந்தாங்க. ஒருவன் முந்தி ஓடினான், ஒருவன் கல்லறை வாசல் வரைக்கும் தான் வந்தான் முந்தி ஓடினவன், ஆனால் இன்னொருவன் கல்லறைக்குள் பிரவேசித்தான். ரெண்டாவது ஒருத்தன் அவனும் வந்துட்டான், கல்லறைக்குள்ளே வந்துட்டான், பிரவேசித்தான். ஆனால் ரெண்டாவது வந்தவன் விசுவாசிச்சான்னு இருக்குது. ஒருத்தன் ஓடுனா, ஒருத்தன் பிரவேசித்தான், அதுக்கப்புறம் இவன் பிரவேசித்தான். 2 பேரும் பிரவேசித்தாலும் ஒருத்தன் விசுவாசித்தான். இப்போ யார் விசுவாசிச்சா விசுவாசிக்கலைங்கிறத பற்றி நம்ம எந்த உபதேசத்தையும் இங்கே எழுதலை. ஆனால் என்ன சொல்ல வருகிறோன்னா, ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்பட்ட தனித்தன்மையை நீங்கள் பார்க்கணும். கடைசி என்ன நடக்கு, அப்போஸ்தலர் 3ஆவது அதிகாரம் 1ஆவது வசனத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, ஜெப வேளையாகிய 9ஆம் மணி நேரத்தில் பேதுருவும் யோவானும் தேவாலயத்திற்கு போனார்கள். இங்கே நடந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும். அங்கே ஒருத்தனை குணமாக்குறாங்க, அதுக்கப்புறம் கூட்டு விசாரணை நடக்குது. விசாரணை வரும்பொழுது 2 பேரும் சேர்ந்து தான் பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் 4ஆவது அதிகாரம் 8ஆவது வசனத்தை பார்த்தீங்கன்னா, பேதுரு முதல்ல பதில் சொல்ல ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் 4ஆவது அதிகாரம் 13ஆவது வசனத்தை பார்த்தீங்கன்னா எல்லாரும் 2 பேரும் பதில் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அப்போ என்ன பிரச்சனை, யார் பெரிய ஆளு யார் சின்ன ஆளுங்க கிடையாது சார். யாருக்கு பெரிய கிருபை யாருக்கு சின்ன கிருபை அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. மொத்தத்தில் கிருபையை கொடுக்கறது தேவன், மகிமையும் கனமும் தேவனுக்கு போய் சேரணும். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லிட்டு முடிக்கிறேன் பாருங்களேன். இப்போ நீங்கள் ஒரு வீடை கட்டுறீங்க, ஒரு வீடு கட்டுறதுக்கு யார் முக்கியம்னு நினைக்கிறீங்க? கட்டுமானம் கட்டக்கூடிய கொத்தனார் முக்கியமா? ஆமாம் சார், நான் தான் ஃபவுண்டேஷன்லேருந்து பூசுகிற வரைக்கும் நான் தான் இருக்கிறேன். சரி, அப்போ எலக்ட்ரிக்கல் வேலை பண்ணவே வேண்டாமா? அப்போ அவன் சொல்லுவான், நீ கட்டி முடித்தாலும் நான் எலக்ட்ரிக்கல் ஒர்க்கு பண்ணலைன்னா இருட்டுக்குள்ள தாண்டா இருக்கணும் அப்படிம்பான். அடுத்து இன்னொருத்தர் சொல்லுவான், தம்பி நான் பெயிண்ட் அடிக்கலன்னு வச்சுக்கோ, மலையில எல்லாம் அரிச்சு வீணாப்போ கட்டினதே வேஸ்ட் ஆயிரும் அப்படிம்பான். இப்போ இன்னொருத்தர் சொல்லார், எல்லாம் ஓகே ஓகே, வீடு நாராமல் இருக்கணும்னா தண்ணி வேணும், தண்ணி வேணால் ப்ளம்பர் நான் வேணும் அப்படிம்பார். மொத்தத்தில் ஹவுஸ் ஓனர் வெளியிலேருந்து சொல்லுவார், டேய் காசு கொடுத்தது நான் காசு கொடுக்கலன்னா ஒருத்தரும் வந்திருக்க மாட்டேங்க, ஓடுங்கடா அப்படிம்பார். அதே மாதிரி தான் கிருபை முழுவதும் தருகிறது தேவன். யாராக இருந்தாலும், எப்படிப்பட்ட கிருபையாக இருந்தாலும் ஓனர் அவர் தான். ஓனர் அவருங்கிற எண்ணம் நமக்குள்ளே வந்துருச்சுன்னா, யார்கிட்ட இருக்கிற எந்த கிருபையும் நம்ம கனம் பண்ணுவோம், யாரையும் உயர்வாகவோ யாரையும் கனவீனமாகவோ நம்ம யோசிக்க மாட்டோம். எந்த மனிதனையும் தலைக்கு மேலே வச்சு கொண்டாட மாட்டோம், எந்த மனிதனையும் மட்டுப்படுத்தவும் மாட்டோம். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் தேவன் கிருபையை கொடுத்துருக்கிறார். அந்த கிருபை தேவனால் அருளப்பட்டது. ஒருத்தருக்கு நல்ல கிருபை இருக்கா, அவரை என்கரேஜ் பண்ணுங்கள், தப்பு இல்லை. ஆனால் அவரை எக்ஸால்ட் பண்ணாதீங்க, காடை எக்ஸால்ட் பண்ணுங்கள். ஒருத்தர் மேலே ஏதோ நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி கிருபை இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா, இந்த திறமை இல்லையே அப்படின்னு நினைக்காதீங்க. அவருக்கு என்ன கொடுத்துருக்கிற ஆண்டவர்னு கண்டுபிடிக்க முயற்சி செய்யுங்க. இன்னும் உங்களுக்கு கிருபை இருந்துச்சுன்னா, அது அடிப்படை காரியம் என்னென்னா, மோர் டு யூஸ், மோர் டு ஃபாலோ. ஒரு சின்ன உதாரணத்தை சொல்லிவிட்டு நான் முடிக்கிறேன். ஒரு பணக்கார நண்பர் அவருடைய நண்பர்கிட்ட மிக அதிகமான பணத்தை கொடுத்துட்டு என்ன சொன்னார், உனக்கு தெரிந்த ஏழைக்கு உதவி செய் அப்படின்னு சொன்னார். உடனே இந்த நண்பர் என்ன பண்ணார்னா, அவருக்கு தெரிந்த ஏழைக்கு மொத்த பணத்தை அனுப்பலை, ஒரு $25 மட்டும் அனுப்பிச்சிட்டு மோர் டு ஃபாலோ அப்படின்னாரு. இப்போ இந்த $25 யூஸ் பண்ணி முடித்ததுக்கப்புறம் திருப்பி $25 அனுப்பிச்சிட்டு ஹாப்பி நியூஸ், மோர் டு ஃபாலோ அப்படின்னாரு.
திருப்பி அனுப்புகிறார். இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தாளந்தையும் கிருபையும் பயன்படுத்த 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 நீங்கள் தாழ்மைப்பட உங்களுக்கு கிருபையை தேவன் கொடுத்து கொண்டே இருப்பார். அதனால் வருகிறது தேவனிடத்திலிருந்து, அதனால் மகிமை செல்ல வேண்டியது தேவனுக்கு. நம்ம வேலை என்ன? எந்த கிருபையை தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிறாரோ, எந்த காரியத்தை, எந்த தாளந்தை உங்களுக்கு தேவன் கொடுத்திருக்கிறாரோ அதை தேவ மகிமைக்காக பயன்படுத்தி கொண்டே இருங்கள். தேவன் அதை பெருகச் செய்து கொண்டே இருப்பார். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற கிருபைகளுக்காக நன்றி ஆண்டவரே. அனைத்து கிருபைகளும், அனைத்து தாளந்தும், நன்மையான எந்த ஈவும், எல்லா நன்மைகளும் அது ஈவு ஆண்டவரே. எல்லா ஈவுகளும் அது உம்மிடத்திலிருந்து வரக்கூடியது ஆண்டவரே. அதனால் நாங்கள் மனிதர்களை மேன்மை பாராட்டாதபடி, மனிதர்களை உற்சாகப்படுத்தவும், மனிதர்களை வழிநடத்தவும், தூக்கி விடவும் ஆண்டவரே எங்களுக்கு நல்ல ஒரு மனப்பான்மையை தாங்க. ஆனால் அதே நேரம் கனமும் மகிமையும் ஒருவருக்கு மாத்திரமே செலுத்தக்கூடிய தேவ பயத்தை எங்களுக்குள்ள கட்டளையிடுங்க ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.